சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு, என்னங்க வந்துட்டியலா? இந்தாம்மா நீ வாங்க சொன்ன காய்கறி பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னங்க நான் சொன்னது எல்லாமே கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கிறீல்ல? ஒன்னும் மறக்கலல்ல? ஒன்னும் மறக்கல சின்ன பொண்ணு, நீ சொன்னது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். மறுமலை என்னத்தே? மறுமலை நீ செய்து ஒன்னும் சரியில்லை பாத்துக்க. இது என்ன புது பழக்கமா இருக்கு? எதாத்தே நீங்க எதை சொல்றீங்க? என் பையனை நான் பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வளர்த்துருக்கேன். நீ என்னடனா அவனை காய்கறி கடைக்கு மளிகை கடைக்கு அனுப்பிட்டு இருக்கா? ஏத்தே நம்ம வீட்டுக்கு தேவையான சாதனத்தை நம்ம போய் வாங்காம வேற யாரும் போய் வாங்கி தருவா? ஏன் நீ வீட்டுல தானே இருக்க, நீ போய் வாங்க வேண்டியதானே? அவன் வெளியில போய் உனக்கு சம்பாதிச்சு கொண்டு வரணும், வீட்லயும் எல்லா வேலையும் செய்யமாகும். இதுவே முதல்ல கடைசியமா இருக்கட்டும். இனிமே எது தேவைனாலும் நீ தான் போய் வாங்கிட்டு வரணும். என் பையனை கடைக்கு அனுப்பதை என்ன பார்த்தேன், அவ்வளவுதான் பாத்துக்க. சில மணி நேரத்திற்கு பிறகு எமோ என் செல்ல மூளை எப்படி மூளை இருக்கா? நல்லா இருக்கிறியா? வா வா வந்து உட்காரு. என்ன மூளை காலையிலே அம்மை பார்க்க வந்துட்டா? வீட்டுல ஒரு வேலை இல்லையாகும்? நீ வேறம்மா, நான் எங்க வீட்டுல வேலை செய்கிறேன். என் வீட்டுக்காரர் தான் வீட்டுல எல்லா வேலையும் செய்காரு. நான் காய்கறியை லேசா நறுக்கி கொடுப்பேன், அவரு சமையலாம் வச்சு முடிச்சிருவாரு. நான் துணியெல்லாம் எடுத்து கொண்டு போய் ஊற வச்சோம்னா அவரே எல்லாத்தையும் துவச்சி காய போட்டு அயன் பண்ணி வச்சிருவாரு. அதே போல நான் வீடை மட்டும் தூத்து போடுவேன், அவரு எல்லாத்தையும் நீட்டா மாப்பு போட்டு தொடச்சி எடுத்து வச்சிருவாரு. அதனால எனக்கு வீட்டுல வேலையெல்லாம் ஒன்றும் அவ்வளவா இருக்காதுமா. அப்படியா மூளை? ரொம்ப சந்தோஷம். இந்த காலத்துல இப்படிதான் இருக்கணும். புருஷனை நல்லா கைக்குள்ள போட்டு வச்சுக்கணும் பாத்துக்க. எல்லா வேலையும் நீ ஒத்தையிலே செஞ்சு கஷ்டப்படக்கூடாது. புருஷனையும் இதே மாதிரி வேலை வாங்கினேன்னா. ஏமோ இது உனக்கே நியாயமா தெரியுவாமா? சின்ன பொண்ணுக்கு நான் வேலை செஞ்சு கொடுத்தா மட்டும் எதுக்கு என் பையனை போட்டு வேலை வாங்கன்னு சொல்லி அவளை ஆசைட்டு இருந்திய? இப்ப என்னடானா உன் மோக மட்டும் அவன் வீட்டுக்காரரு எல்லா வேலையும் செய்ய சொல்லுகா. அதை கேட்டு நீயும் சந்தோஷப்படுகா. அப்படிதான் செய்யணும் நீ வேற சொல்லி கொடுக்கா. மருமவளையும் மொவலா பாருமா. மொவளுக்கு ஒரு நியாயம், மருமவளுக்கு ஒரு நியாயமா? ஐயா சின்னதுரை, நீ கேட்டதுக்கு அப்புறம் தான் என் புத்தியில சுருணி வந்துச்சு. என்ன மன்னிச்சிரியா? இனிமே நான் மொவளை மறுமலை பிரிச்சே பார்க்க மாட்டேன். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பார்ப்பேன்.